நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆனா லாஸ்ட் வீக் கொடுத்த செக் ஒண்ணு இன்னும் கிளியர் ஆகாமவே இருக்கு. சரி, நம்ம காவேரி கவர்மெண்ட் செக் தானே, இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் நிச்சயம் கிளியர் ஆயிரும்னு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா நேற்றுக்கு ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. உங்க கம்பெனில யூஎஸ்க்கு அனுப்ப வேண்டிய கூட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் லாஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்க கம்பெனியும் நீங்க க்ளோஸ் பண்றீங்களா? அப்படி நீங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணீங்கன்னா எங்க கம்பெனிக்கு வர வேண்டிய பணமும் நின்று போயிடும். எங்க எம்டிக்கு நான் பதிலே சொல்ல முடியாது சார். அப்புறம் நான் நடுத்தருவுக்கு வர வேண்டியதான் சார். இங்க பாருங்க சார், என் குழந்தை குட்டி எல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்துதான் நிற்கும் சார். சார், நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி வந்திருக்கேன் சார். இந்த விஷயத்த எப்படி மேடம் கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு சார். ஏன்னா மேடம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். நீங்க எப்படியாவது மேடத்துக்கிட்ட சொல்லி உங்க கம்பெனி மூடுறதுக்குள்ள ஒரு 2-3 நாள்ல எனக்கு செக்கை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு சார். சரி, நான் பார்த்துக்க, நீங்க போங்க. என்ன இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு பக்கம் 2.5 கோடி ரூபாய் நஷ்டம் இருக்கு, இன்னொரு பக்கம் கடன்காரன் 50 லட்சம் ரூபாய் தரலன்னு வாசல்ல வந்து நிக்கிறான். அந்த பக்கம் பிரபாவத்தினால கோர்ட்டு கேஸ் அலைஞ்சின்னு இருக்கோம். பத்தாக்குறைக்கு நீங்க பெத்த பிள்ளைங்கள்ல ஸ்வேதா கல்யாணமே வேண்டாங்கிறா. அந்த ஸ்ரீ உங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் வேண்டாம்னா இது எதுவுமே வேண்டாம். வீடு கம்பெனி எல்லாத்தையும் வித்துட்டு பிரபாவதிய கூப்பிட்டு சமாதானமா பேசி அவளுக்கு சேர வேண்டியதை கொடுத்துடலான்னா இருக்கிற 5-10ல நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு வயலை வாங்கி அதுல விவசாயம் பண்ணலாம், இல்ல ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கலாம். நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு துணிக்கடை, அதுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னா. நீங்க ரொம்ப பயமா இருக்குன்னா இங்க பூகம்பம் வரும்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, அலுமேலு மங்கா கழுத்துல இருந்த தாலி அறுந்து விழுந்துடுதான். இதெல்லாம் எனக்கு நல்ல சகுனமா தெரியலன்னா என்ன, இங்க இவ்வளவு பெரிய வீட்டுல கிடைக்காத அந்த சந்தோஷம் அங்க பெருமாளை போய் தரிசிச்சா நமக்கு கிடைக்கும்னா உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நம்ம ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம்னா. தைரியமா இருக்கலாம், சரியா? சித்தி, நான் போடுறேன். ஒண்ணும் வேண்டாம். தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் போட்டு தரேன். என்ன என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல சித்தி. அப்ப போ. ஏன் சித்தி கோவமா பேசுறீங்க? மா, உன்கிட்ட என்னமா இருக்கு பேசுறதுக்கு? நீதான் ஒரு பெரிய பொம்பளை மாதிரி பேசுறல. அப்பாவை எதிர்த்து பேசுற, கல்யாணம் வேண்டாங்கிற, ஏதோ ஆசிரமத்துல சேர்றங்கிற. உன் வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுற? நீ எல்லாம் என் பொண்ணு இல்லம்மா, என் பொண்ணே இல்ல. காவேரிய பாரு, ஏதோ சின்ன வயசுல ஒரு 2 வார்த்தை தப்பா பேசினா, ஆனா கல்யாணம் இவ்வளவு வருஷத்துல ஒரு வார்த்தை, என்னையாவது அப்பாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிருக்காளா? நீ எல்லாம் எப்படிமா இவ்வளவு பேசுற? சாரி சித்தி. என்ன சாரி? கல்யாணம் இப்ப வேண்டாம் சொல்லு, ஆனா கல்யாணமே வேண்டாம்னு சொல்லாத. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க இந்த அப்புறம் கதை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கரெக்டா இப்ப பதில் சொல்லு. என்ன? சரி சித்தி, நீங்க சொல்ற மாதிரியே செய்றேன். ஆனா அதுக்காக நீங்க பேசாமலாம் இருக்க கூடாது. சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சித்தி. ஸ்கூலுக்கு கிளம்பல? போணும். சரி போ. நீங்க கிளம்பினதுக்கு அப்புறம் நான் போறேன். சரி, சாப்பிடுங்க சித்தி. தண்ணி ஊத்து.
ஸ்வேதா, என்னப்பா? ஸ்கூல் கிளம்பல? கிளம்பணும்ப்பா. கிளம்பு. சரிப்பா. என்ன உலாத்திட்டு இருக்கீங்க? வெங்கடேஸ்வரா ஃபைனான்ஸ்ல இருந்து பிரபு வந்துட்டு போறான். என்ன விஷயம்? என்ன விஷயமா? நீ கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சான். ஐயோ, இந்த துணி டேமேஜ் ஆனதுல எல்லாம் குழப்பமாயிடுச்சு. நான் ஆஃபீஸ்க்கு போனோடனே யோகா கிட்ட சொல்லி அந்த செக் கிளியர் பண்ண சொல்றேன். சாரிங்க, நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்னு சர்வ சாதாரணமா சொல்றேன். இது பாரு, 5 ரூபாய்க்கு செக் கொடுத்தாலும் சரி, 5 கோடிக்கு செக் கொடுத்தாலும் சரி, உடனே பாஸ் ஆகணும். அதான் கம்பெனிக்கு மரியாதை. கண்ட பசங்க எல்லாம் வாசல்ல வந்து பேசுறாங்க. எனக்கு மானம் போகுது, தாங்க முடியல. இது பாரு, 2.5 கோடி நஷ்டமா, கம்பெனியை இழுத்து மூட போறோமா? அவன் சொல்றான், என் முதலாளி தெரியாம பணத்தை கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு எப்படியா பணத்தை வாங்கி கையை பிடிச்சி கஞ்சிடான். பாரு, நடத்துனா கம்பெனி ஒழுங்கா நடத்துங்க, இல்லைன்னு இழுத்து மூடிட்டு போங்க. என்ன சொன்னீங்க? இழுத்து மூடிட்டு போங்கன்னு சொன்னேன். இந்த பாருங்க, கம்பெனியை இழுத்து மூடுறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லைங்க. இந்த கம்பெனியை உருவாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்கு நான் ராத்திரி பகலா உழைச்சிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன். அதனாலதான் இந்த கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. கம்பெனி என்ன ரொம்ப சர்வசாதாரணமா மூட சொல்றீங்க? இதெல்லாம் சரியான பேச்சு இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த துணி டேமேஜ் ஆச்சே, அதுக்கு யார் காரணம்? உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, உங்க மனைவி பிரபாவதி. இப்ப கூட பணம் கேட்டுட்டு வந்தாரு பிரபு, அவர் யாரு? அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. செய்யறதெல்லாம் உங்க ஆளுக்கான பழி போடுறது என் மேல. வீட்டுல ஒரு வாய் நிம்மதியா எங்க சாப்பிட முடியும்? எங்க சித்தியை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? 5 ரூபாய்க்கு செக் கொடுத்தாலும் சரி, 5 கோடிக்கு செக் கொடுத்தாலும் சரி, உடனே பாஸ் ஆகணும். அதான் கம்பெனிக்கு மரியாதை. கண்ட பசங்க எல்லாம் வாசல்ல வந்து பேசுறாங்க. எனக்கு மானம் போகுது, தாங்க முடியல. கம்பெனியை இழுத்து மூட போறோமா? எங்க போற? ஆபீஸ் தானே மேடம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நேரா போ. எங்க மேடம்? சொல்றேன்ல, நேரா போ. ஹலோ, நான் யோகி பேசுறேன். சொல்லுங்க. நான் வைதகி பேசுறேன். நான் மேடம் கிட்ட பேசணும். அவ இல்லையே, காலையிலயே ஆபீஸ்க்கு போயிட்டாளே. இல்லையே, இன்னும் ஆபீஸ்க்கு வரலையே. இல்ல, நேக்கு நன்னா தெரியும், காலையிலயே ஆபீஸ்க்கு போயாச்சு. யார் அது போன்ல? யோகி ஆபீஸ்ல இருந்து பேசுறார். என்னவா? ஏன்னா சாரதா காலையில இருந்து ஆபீஸ்க்கே போலியாமே. ஆபீஸ்க்கு போகலையா? சரி தெரிங்கோ, காவேரி அப்பா வரார், கொடுக்குறேன். ஹலோ, குட் மார்னிங் சார். என்ன யோகி? மேடம் இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. அர்ஜென்ட்டாக ஒரு செக்கில் சைன் வாங்கணும். அவ காலையில நேரத்தில் கிளம்பிட்டாளப்பா. ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஒன்றும் இல்லை, இந்த வெங்கடேஸ்வரா ஃபைனான்ஸ் பிரபு வந்திருந்தான். அது சம்மந்தமாக சாரதாகிட்ட கொஞ்சம் சத்தம் போட்டேன். வேற எங்கே போயிருப்பா? ஒருவேளை ஜெனிஃபர் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க சார். நான் காண்டாக்ட் பண்ணுறேன். பாருங்க. ஓகே. ஓகே சார். என்ன சாரதா ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்திருக்க போறான்னா பழி உங்க மேல வந்துட போறதுன்னா? அபிஷ்ட மாதிரி பேசுறேன் போ. ஹலோ, குட் மார்னிங் ஜெனிஃபர் மேடம். குட் மார்னிங். நான் யோகி பேசுகிறேன். எந்த யோகி? காவேரி காமெண்ட்ஸ்லேருந்து யோகி பேசுகிறேன். சொல்லுங்க யோகி. மேடம் உங்களை பார்க்கறதுக்காக அங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பேசணும். அப்படியா? அவங்க என்னைக்கு என்ன பார்க்க வரத சொல்லவே இல்லையே. வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் வந்த உடனே காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஓகே. குட் ஈவினிங் பா. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? அத்தைய காணோம். என்னது, அத்தைய காணுமா?
ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் சொல்ற? அந்த கிழவினால தினம் வீட்டில் பிரச்சனை. அவங்க கலெக்டரா இருக்கும்போது அவங்க அப்பனால மட்டுமே பிரச்சனை. சித்தி ஆன பிறகு எல்லாமே பிரச்சனை தான். இப்போ யாருக்கு பண்றீங்க? காவேரிக்கு. வேண்டாம்ப்பா, காவேரி அக்கா கிட்ட சொன்னா அவங்க ஷாக் ஆயிடுவாங்கப்பா. இல்லை, சொல்ல மாட்டேன். அவங்க வந்தாங்களான்னு விசாரிக்க போறேன், அவ்வளோதான். ஹலோ ஹலோ காவேரி, நான் யோகி பேசுறேன். சொல்லுங்க யோகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? மேடம் அங்க இருக்காங்களா? சித்தியா? இங்க வரலையே. இங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஆமா, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். யோகி, உண்மையை சொல்லுங்க. இதா பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லைம்மா, அங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் ஃபோன் பண்ணேன். நிஜமாவே சித்தி இங்க வருவாங்களா? அவங்க வருவாங்கன்னு கன்ஃபார்ம்டா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச அதிர்ஷ்டம் செஞ்சு வைப்பேன். அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படுவாங்க, அதான் கேட்டேன். இல்ல வேண்டாம் காவேரி, வீணா சிரமப்படாத. வந்தா வருவேன்னு தான் சொன்னாங்க, கன்ஃபார்மா சொல்லல. சரி யோகி. ஓகே. வந்தா எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுமா. உண்மையா சித்திக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி, பயப்படாத. சரி, சித்தி இங்க வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓகே காவேரி. சரி. என்னப்பா ஆச்சு? வரலையா? இந்த டைரியில கிரீன் இங்க்ல சில நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன். எல்லா நம்பர் ட்ரை பண்ணு. மேடம் இருக்காங்களான்னு கேளு. கிடைச்சாங்கன்னா உடனே என் செல்லு கூப்பிடு. ஓகே, சீக்கிரம். மேடம் இந்த நேரத்தில் போய் பீச்சில் கொஞ்சம் சும்மா இரு. ஸ்வேதா, அம்மா எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டு சித்தியை எங்கேயும் காணுமா? என்னாச்சு? சித்தி எங்க போனாங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தலாமா? அதெல்லாம் வேணடா, நமக்கு நாமே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும். என்ன யோகி? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் சார். மேடமை ட்ரேஸ் பண்ண முடியல. என்ன சார் ஆச்சு? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு 50 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு பிரபு சொன்ன உடனே உணர்ச்சி வசப்பட்டு முடிஞ்சா ஒழுங்கா கம்பெனி நடத்துங்க, இல்லைன்னு இழுத்து முடிட்டு போங்கன்னு சொன்னேன். அதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு. அப்பா சும்மா போய் சொல்லாதீங்கப்பா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சித்தி மேல பழிய போடுறீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதான். யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? என்ன ஆகுனா நீங்க தான் காரணம் சொல்லிட்டு இருக்க. போ அந்த பக்கம். இங்க பாருங்க, இதுக்கு தான அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு. ஆனா என் பேச்சு யாரும் கேட்கல. இப்போ இந்த நிலைமையில வந்து நிக்கிறது வேண்டாம் தான். எதுவுமே நமக்கு வேண்டாம், எல்லாத்தையும் அவளே அனுபவிச்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு நம்ம ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலாம். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்ம போயிடலாம். வைதகி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? டேய், என்னடா அது? நானும் பார்த்துட்டு இருக்கேன். முளைச்சு 3 நாளே விடல. எதுக்கு எடுத்தாலும் அவளை வைதேகி வைதேன்னு பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கேன். அவளை எதுக்குடா மிரட்டிட்டு இருக்கேன்? அவன் என்னடா பண்ணா? கிழவி, பேசாம சும்மா இருக்கியா? எல்லா குழப்பத்துக்கு காரணம் நீதான். எங்க சித்தியோட அருமை யாருக்காவது தெரியுதா? இங்க எங்க சித்திக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், கிழவி முதல்ல ஒன்ன வீட்டு விட்டு துரத்துறேன். போடா. சரி, அப்புறம் அந்த பிரபாவதி வேலுமணி 2 பேரையும் உயிரோட கொளுத்துறேன். டேய், தயவு செய்து சும்மா இருக்கீங்களா? பேசக்கூடாது ப்ளீஸ். நீங்க இங்க ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கிறதா அம்மா கோவிச்சு எங்கேயோ போயிட்டாங்க. டேய் ஸ்ரீ, வாயை வச்சு சும்மா இரு. நான் ஏன் சும்மா இருக்கணும்? இது கிழவி எப்ப பார்த்தாலும் கத்தி சும்மா இருடா. வைதகி, தயவு செய்து வாயை மூடு. எல்லாரும் சும்மா இருக்க சும்மா இரு, முடியாது. பாட்டிமா. சும்மா இரு. சும்மா இரு. டேய், ஸ்ரீ, அப்பா. சும்மா இரு, பாட்டிமா. தயவு செய்து சும்மா இருக்கீங்களா? ஏன் சும்மா இருக்கீங்க? டேய் ஸ்ரீ. வேண்டாம். அம்மா.
வேணா உள்ள வந்து படுங்கோ. உங்க ஹார்ட் வேற வீக்கா இருக்குன்னு ஸ்ரீ சொன்னா. வெளியே ரொம்ப குளிரா இருக்கு. சாரதா கண்டிப்பா வந்துருவானா? உள்ள வந்து படுங்கோ. சாரதா வரட்டும், அப்புறம் நான் உள்ள வரேன். ஹலோ ஹலோ ஸ்வேதா, நான் யோகி பேசுறேன். யாரு போன்ல? சாரதாவா? இல்லப்பா, யோகி அங்கிள். ஸ்வேதா, இப்போ அப்பாக்கு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல அங்கிள். அங்கிள், சித்தி கடிச்சாங்களா? இல்ல, தேடிட்டு இருக்கேன். அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. நான் சித்தி எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் விடுங்க, முதல்ல சித்தி கடிச்சாங்களா அத சொல்லுங்க. சித்தியை தேடி நீங்க யாரும் வெளியில போக வேண்டாம், வீட்லயே இருங்க. அங்கிள், எப்படியாவது சித்திய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அப்பதான் அப்பா குணமாவாரு. Please. சரி, பயப்படாத. நான் சித்தியோட தான் வீட்டுக்கு வரேன். சரி. என்ன வில்சன் இங்க நின்றுட்டு? குட் மார்னிங் சார். மேடம் பீச்சுக்கு போயிருக்காங்க. நேற்றுலேருந்து மேடமை காணோம் தேடிட்டு இருக்கோம். அவங்க தான் இங்கே வந்தாங்க சார். ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? மேடம் வந்துருவாங்கன்னு நினச்சேன். முட்டாள். இப்போ எங்கே இருக்காங்க? அங்கே தான் இருக்காங்க சார். டேய் வாடா, யாரோ சுத்திட்டு வந்து வாடா, இங்க பாப்பா, டேய் வாடா, டேய் யார் எங்கம்மா? வீட்டில் என்ன பிரச்சனையோ புருஷக்காரன் குடும்பம். மேடம், என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? நேத்துலேருந்து தேடிட்டு இருக்கேன். பீச்சில் ஒரு பாடியை பார்த்த உடனே நான் பதறி போயிட்டேன். நான் அவ்வளவு சீக்கிரமா சாக மாட்டேன் யோகி. இந்த சாரதா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். நீங்க எத்தனை அடி வாங்கினாலும் திரும்ப எந்திரிச்சு வருவீங்க. மேடம், வீட்டில் எல்லாம் ரொம்ப பதறி போயிருக்காங்க.
உங்களை பார்க்காம சாருக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. வாங்க மேடம், வீட்டுக்கு போகலாம். போராடுறவங்க களத்துக்கு போய் தான் ஆகணும். அந்த வீடே ஒரு போர்க்களமா ஆயிடுச்சு யோகி. மேடம், சார் ஏதோ வேகத்தில் அப்படி பேசிட்டாரு. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காதீங்க. வாங்க. அவர் சொல்றதும் உண்மைதான். பிசினஸ்னா லாபம் இருக்கணும், நஷ்டம் இருக்கக்கூடாது. என்னைக்கு அந்த பிசினஸ்ல நஷ்டம் ஏற்படுதோ அப்ப அது பிசினஸா இருக்கக்கூடாது. ஆனா அந்த பிசினஸை இழுத்து மூடுன்னு சொன்னதுதான் என் குழந்தைய கழுத்து நெரிச்சு கொள்ளுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. மேடம் ப்ளீஸ் வாங்க போலாம். வாங்க மேடம். ஸ்ரீ எப்படிடா இருக்கு? வேற பெரிய டாக்டர் கிட்ட காமிக்கலாமா? நான் அவருக்கு புள்ளையா இருந்து செக் பண்ணல, ஒரு டாக்டரை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, சித்தி வந்துட்டாங்க. சனி ஒழிஞ்சதுன்னு நினைச்சேன், 7.5 சனியா திரும்பி வந்துடுத்த. சித்தி எங்க போனீங்க சித்தி? பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கார்டியாக் டிஸ்டர்பன்ஸ் கூட இருந்துச்சு. சித்தி. ஸ்வேதா, அவங்க பேசட்டும். வாங்க போலாம். நீதான் என்ன மன்னிக்கணும். विकटाचरभं विघ्नराजाचरभं
विनायकाय नमः धूमकेतवे नमः गणाध्यक्षाय नमः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके देवी नारायणि नमोऽस्तुते महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि सर्वाभीष्टबलसिद्ध्यस्तु व्यापाराभिवृद्धिरस्तु लक्ष्मीकटाक्षसिद्धिरस्तु लाभाभिवृद्धिरस्तु ரெண்டு ஃபைல் வாங்கிங்க கங்க்ராட்ஸ் டேனி ஆயுஷ்யேவேந்திரயே பிரதிஷ்டதே ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்துடுறேன் கண்ணா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க் கொடுத்துரு சரி சார் ஹலோ சார் கூல் உங்க பேர் தானே வேலுமணி ஆமா அதுக்கு என்னடா இப்போ எங்க பாஸ் புதுசா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காரு அது நல்லா வந்து பெரிய ஆளுன்னு வாழ்த்தி நாங்க கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க நிறுத்து உனக்கு இந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம் நீ யார் சூப்பர்வைசர் கண்ணன் என்னோட மேற்பார்வையில் தான் பாஸ் இந்த ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிருக்காரு சார் பிரபாவதி மேடம் பின்னாடி எப்படி இந்த வேலுமணி இருந்து அவங்கள பெரிய ஆள் ஆக்குனீங்களோ அதே மாதிரி என் பாஸ் பின்னாடி நான் இருந்து அவரை பெரிய ஆள் ஆக்கணும் இதான் சார் என் லட்சியம் நான் சாதாரண ஏணிப்படி என்னை மிதிச்சு அவர் மேலே போடணும் எனக்கு சந்தோஷம் தான் இந்தாங்க சார் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க டேய் நீ பேசுறத பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலடா பெரிய டுபாகூர் பார்ட்டியா இருப்ப போல் இருக்கு உன்னை பார்த்தா ஃப்ராட் மாதிரி தெரியுதுடா எனக்கு அப்படியே தெரியுது ஆமா செங்கோட்டை ஜமீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோட ஒரே வாரிசு நான் தான் இந்த அன்பை படம் பார்த்துருக்கீங்களா சொல்லு அந்த படத்துல எப்படி எம்ஜிஆர் பணக்காரத்தனெல்லாம் பிடிக்காம சிம்லால செட்டில் ஆனாரோ அதே மாதிரி இந்த செங்கோட்டை ஜமீன் வாழ்க்கை பிடிக்காம அழுத்து போய் சிம்பிளா மெட்ராஸ்ல செட்டில் ஆயிட்டேன் இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ் டேய் தம்பி உன் பேர் என்னன்னு சொன்ன கண்ணன் ஜமீன்தார் கண்ணன் ஜமீன் கண்ணா இதேதான்டா 40 வருஷத்துக்கு முன்னாடி வித்தவுட் டிக்கெட்ல ஓசியில ட்ரெயின்ல ஏறி மெட்ராஸ் வந்து இறங்கும் போது நானும் இதே கதையை தான்டா சொன்னேன் என்கிட்ட காது குத்தாத புரியுதா பாம்பரியும் பாம்பின் கால் கற்றாரே காமுருவர் இப்படி வச்சுக்கலாம்ல தம்பி ஜமீன் கண்ணா நீ தாண்டா என்னுடைய உண்மையான உன்னத வாரிசு டேய் இந்த வேல்மணியோட வாரிசு ஒத்த வாரிசு ஜமீன் கண்ணான்னு இந்த உலகத்துக்கே டிக்ளேர் பண்ண போறேன்டா இது எப்படிங்களே ஜமீன் கண்ணா கண்டிப்பா நீ என் காலை வாருவடா எவன் ஒருவன் அறிமுகம் ஆறு அன்னைக்கே காலில் விழுறானோ அவன் கண்டிப்பா காலை வாருவான் நான் சொல்லல தென்னாட்டு அறிஞர் சோழவன் தான் சாம்பேலையா சொல்லியிருக்கேன் இந்தா நீ ஒன்று குடி நான் ஒன்று குடிக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் இன்னைக்கு கொஞ்சம் மன திறந்து பேசலான் இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா அதுக்கு சில பேர் காரணமாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த வரிசையில் எங்கள் மாமா வேல்மணி. வாழ்க்கையில் ஒருத்தர் தான் லட்சியத்தை அடையணும்னா எது செய்யணும், எப்படி செய்யணும், எது செஞ்சா தான் லட்சியத்தை அடைய முடியும்னு சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசான் வேணும். எனக்கு அப்படி ஒரு ஆசானா இருந்திருக்காரு எங்க மாமா வேலுமணி. அவரை சாதாரணமா நினைக்காதீங்க, அவர் ஒரு சாணக்கியன் மாதிரி. இத்தனை நாளா எங்க அம்மாவுக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. இப்போ எனக்கு பக்கபலமா இருக்க போறாரு. மாமா தேங்க்ஸ். வாழ்க்கையில திறமை மட்டும் இருந்தா போதாது, பணமும் ரொம்ப அவசியம்தான். டே பிரசாத், உன்கிட்ட திறமை இருக்கு, பணத்தை பத்தி தானே நீ யோசிக்கிற, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் கூட பிசினஸ் பார்ட்னரா சேர்ந்து இன்னைக்கு எனக்கு முதுகெலும்பா இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் டேனி, அவங்க அப்பா மிஸ்டர் ஜேம்ஸ், அவங்க அம்மா மிஸ்ஸஸ் ஜெனிஃபர், இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் அங்கிள். வெல்கம். தேங்க்யூ ஆண்டி. தேங்க்ஸ் டா. இட்ஸ் ஓகே. திறமை, பணம் இது மட்டும் இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு நாம நினைக்கிறது தப்பு. அதிர்ஷ்டமும் வேணும். எனக்கு அந்த அதிர்ஷ்ட கதவை திறந்து விட்ட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திலீப், அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ மேம். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களை விட, நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் விட, எதிரி முகாமில் இருந்து நமக்காக வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த வரிசையில் யூனியன் லீடர் பாலா, ரொம்ப நன்றி பாலா. தேங்க்யூ. சரி. இந்த நேரத்தில் இன்னொருத்தவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். என் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் சாரதா. அவங்க இங்க வரல, கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ் சித்தி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். அம்மா, அம்மா, எங்க அம்மா ஏமா அங்க நிக்கிற? இங்க வாமா, இங்க வாமா. அம்மாண்ணா பல அர்த்தம் சொல்லுவாங்க. அம்மனா இது, அம்மனா அது, அம்மா அப்படி என்னெல்லாமோ. நானும் என்னமோ சொல்ல நினைக்கிறேன், வார்த்தைங்க வர மாட்டேங்குது. எங்கம்மா, எங்கம்மா கிரேட், something great, something really really great. எங்க அம்மா எனக்கு தெய்வம். தெய்வம். நான் வாழ்க்கையில முன்னேறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு வாழ்க்கையில முதல் படியில் அடி எடுத்து வைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஒரு சின்ன அன்பளிப்புமா, பிரிச்சு பாருங்கம்மா. பாருங்கம்மா. பிரசாத், இதுல என்னோட நகைங்க இருக்கு. இதை வித்து எந்த இடத்த நீ பார்த்திருக்கியோ அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துரு. இதுக்கு மேலேயும் உனக்கு பணம் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன். என்னம்மா அப்படி பாக்குற? இது உனக்குதாம்மா. எங்க குடும்பம் கஷ்டப்படும் போது அப்பா எவ்வளவு தடவை கேட்டும் எங்க அம்மா இந்த நகையை கொடுக்கல. ஆனா உங்க மகன் நான் அப்பா பிசினஸ் பண்ண போறேன் பணம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இந்த நகையை கொடுத்து பிசினஸ் ஆரம்பிட்ட பிரசாத்னு சொன்னாங்க. இந்த பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மூலதனமா இருந்த அந்த நகையை கம்பெனி ஆரம்பிக்கிற முதல் நாள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். திருப்பி கொடுத்துட்டேன்.
இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் கொண்டு வந்து உங்க காலடியில போட்டா கூட நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு ஈடாகாது. நான் என்ன செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுமா? அது இந்த பிரசாத் செஞ்சு காட்டுவான். அம்மா 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 நீங்க அழக்கூடாதும்மா. நீங்க அழக்கூடாது. உங்க கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாதுமா. இந்த பிரசாதால தாங்க முடியாதுமா. உன்னைய சின்ன வயசுல இருந்து பாப்புல பார்த்து எனக்கு ரொம்ப போரிச்சு போச்சு. அதனால ஜடா பின்னி பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு ஸ்டில் எடுத்து அதை ப்ளோ பண்ணி ஹால்ல மாட்டி, இதுதான் எங்க அம்மா, நீ சும்மா அப்படின்னு வரப்போறவட்ட காமிக்க வேணாமா? பாத்தியா இதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி, சாப்பிட வரையா? முதல்ல ஜடை பண்ணிக்கிறேன், அப்புறம் சாப்பிடுறேன். உனக்காக ஸ்பெஷலா போலி வடை எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். போலி வடையா? யாருக்கோ போலி வடை ரொம்ப பிடிக்குமே. யாருக்கோ பிடிக்குமே? யாருக்கு? பிருந்தான்னு உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கல்ல, அவளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏமா பிருந்தாவை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க? ஆமா, பிருந்தாவையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன்ல. ஆமா, அவனுக்கு கோச்சிட்டு ஓடி போனாலே, அப்புறம் அவளை மீட் பண்ணியா? அவளை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அந்த சோகத்தில் தாமா உனக்கு ஜடை பின்னி ஸ்டில் எல்லாம் எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். இதை பாரு, போலி வடையெல்லாம் அவளுக்காக ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன். போன் பண்ணி அவளை இங்க வர சொல்லு, கோவம் சரியாயிடும். நானா? நான் போன் பண்ணா அவன் நம்ப மாட்டான். டேய், நான் சொல்றேன்டா, நான் சொன்னேன்னு சொல்லு, அவன் இங்க வருவான். வரமாட்டாமா? இத பாருப்பா, நான் சொல்றேன்னு சொல்லு, அவ வராளா இல்லையான்னு பாரு. சரி, உனக்காக போன் பண்றேன். எனக்காக தான் பண்றேன், உனக்காக பண்ணல இல்ல? சரி வேண்டாம், வச்சிரு. சரி விடு, உனக்காகவும் இல்ல எனக்காகவும் இல்ல, நமக்காக பண்ண. அப்படி பண்ணு. ஹலோ ஹலோ, நான் வேலு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் ஸ்ரீதர் பேசுறேன். பிருந்தா இருக்காங்களா? ஸ்ரீதரா? நான் இல்ல. பிருந்தா நீங்க யாரும் இல்ல, நீங்க போனை வச்சுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, என் சிஸ்டர் அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. உங்க சிஸ்டரா? ஆமா. எங்க பிருந்தா மாதிரி அழகா இருப்பாங்களா? என்ன சார் பேரு? ரேவதி சங்கரன். ரேவதி சங்கரனா? போனை கொடுங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். ரேவதி கமிங் அண்ணா. ஹலோ, நான் ரேவதி சங்கரன் பேசுறேன். பிருந்தா இருக்காங்களா? ஓ மேடம், ரேவதி சங்கரன் பேசுறீங்களா? ஏன் மேடம், நீங்க எங்க பிருந்தா கிட்ட பேசுறதா நீங்களே நேரடியா போன் பேச வேண்டியதுன்னு. அதில் ஆம்பளைங்களை விட்டு பேசுற பழக்கம் நாங்கள் ஆம்பளை கிட்ட பேச மாட்டோம். சரி புரியுது, இருக்கு தரேன். பிருந்தா, மேடம் ரேவதி சங்கரன் பேசுறாங்க. இந்தா. ஹலோ பிருந்தா, நான் ஸ்ரீதர் பேசுறேன். ஏய், உன்னை யார் இங்க ஃபோன் பண்ண சொன்னது? போனை வை. என்ன விளையாடுறியா? என்னை பார்க்காம பேசாம சாப்பிட்றதுல தூங்குறதுல உங்க வீட்டுல இருந்து ஆள் அமிச்சாங்க. சரி போனா போது, சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணா ரொம்ப பந்தா பண்ற. நான் ஒன்னும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் பண்ணல, எங்க அம்மா பேசணும்னு சொன்னாங்க. இந்தா. நான் பேசல. இல்ல பேசிதான் ஆகணும். இரு பிருந்தா. ஹலோ பிருந்தா, how are you? ஹலோ. சொல்லுங்க ஆண்டி. ஒரு நிமிஷம், ஏன் அலையற? அதான் கூப்பிடுறேன்ல. எப்படி இருக்க பிருந்தா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. இது பாரு, உனக்காக போலி வடை எல்லாம் ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன். நீ எங்க வீட்டுக்கு சாப்பிட வரியா? சாரி ஆண்டி, நான் அங்க வர்ற ஐடியால இல்ல. இன்னும் கோவம் தண்ணிலையா? இல்ல ஆண்டி, நாங்க வந்தேன்னா இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ண மாட்டீங்களே? ஐயா, அதான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் இருக்கேன் பாரு, நான் சிரிக்க மாட்டேன், நான் பைத்தியம் இல்ல. நீ உடனே கிளம்பி வா. இல்ல ஆண்டி, அது வந்து என்ன வரையா? ஓகே, நான் வரேன். ஒரு நிமிஷம். வரலாம். ஓகே பிருந்தா, இப்பவே வா. ஓகே ஆண்டி. இந்த ஸ்ரீதர் பையன் என்ன இழிச்சவாயை நினைச்சுக்கிட்டானா? பொம்பளை குரலை மாத்தி பேச எனக்கு தெரியாதா? நான் எவ்வளவு பெரிய ஜித்து. ஆமா, நான் பிருந்தா பொண்ணு முதல்ல பேச மாட்டேன்னு சொல்லிச்சு, அப்புறம் கொஞ்சம் பேசுது.
இதுல ஏதோ சம்திங் ராங். போற போக்க பார்த்தா இந்த டேனியல் பயலுக்கும் இந்த ஸ்ரீதர் பயலுக்கும் குடிமி புடி சண்டை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டேனி வில்லன் மாதிரி இருக்கான், ஸ்ரீதர் அழகா ஹீரோ மாதிரி இருப்பான். இதுல ஹீரோ ஜெயிப்பானோ வில்லன் ஜெயிப்பானோ? இப்பெல்லாம் வில்லன்கள் ஜெயிக்கிற காலம், பொறுத்திருந்து பாப்போம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.